வணக்கம், இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய அவ்வை பாட்டி பாடிய பாட்டு இது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அந்த காலத்துல மன்னரை பார்த்து பாடின பாட்டு. அடிப்படையில் என்னன்னா நீர் மேலாண்மை பத்தி பாடினாங்க, அவ்வளவுதான். அந்த காலத்துல மன்னர்கள் இப்ப இருக்கிற மக்கள் ஆட்சி. நீர் மேலாண்மைனா வாட்டர் மேனேஜ்மெண்ட். அது ஒரே வார்த்தையில ஒரு லைன்ல சொல்லணும்னா 12 மாதத்துல ஒரு மாதம் பெய்கின்ற மழையை சேமித்து அடுத்த 11 மாதத்திற்கு பயன்படுத்துவதுதான் நீர் மேலாண்மை. ஆண்டிற்கு 12 மாதம். நமக்கு அந்த வெள்ளக்காரனுக்கு கிடைச்ச அந்த வின்டர், சம்மர், ஆட்டம், ஸ்பிரிங்லாம் நமக்கு இல்ல. நமக்கு இருக்கிறது பருவம், மான்சூன். 2 மான்சூன் தான் நமக்கு. தென்மேற்கு பருவம், வடகிழக்கு பருவம். அந்த 6 மாதம், மே மாசம் இறுதியில தென்மேற்கு பருவம் வரும். அது ஒரு 3 மாசம் இருக்கும். அதன் பிறகு செப்டம்பர் இறுதியில வடகிழக்கு பருவம், நார்த் ஈஸ்ட் மான்சூன். அது ஒரு 3 மாசம், கார்த்திகை மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும். அந்த காலத்துல பருவம்னா மழை பெய்யற நாள் மட்டும் 6 மாசம் பருவம். அல்ல மழை பெய்யற நாள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 45 50 நாள் இருக்கும் மழை பெய்யும். ஆனா இப்போ 30 35 நாள்லாம் மழை பெய்யுது. ஆனா அப்பத்தை விட கூடுதலா மழை பெய்யுது. இப்போ அதை எப்படி சேமிக்கணும், எப்படி மிச்சப்படுத்தணும்? நீங்கள் காவேரி டெல்டா என்பது உலக புகழ் பெற்ற ஒரு டெல்டா. 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளிக்கின்ற அந்த பொன்னான மண், அந்த டெல்டா மண். அதெல்லாம் தொட்டு கும்பிடணும் நம்ம. அப்படிப்பட்ட மண் நமக்கு என்ன, எனக்கு என்ன ஆசை, அந்த மண் இன்னும் அடுத்த 1000 ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்கணும். அதற்கு என்ன செய்யணும்? அந்த மண்ணையும் மக்களையும் நீரையும் காப்பாற்றணும். அதனால நமக்கு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரம் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆறுகளையும் நான் நடந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். பாலாத்துல இருந்து, காவேரி ஆத்துல இருந்து, வைகை ஆறு, தாமிரபரணி ஆறு, அத்தனை ஆறுகளையும் நான் நடந்திருக்கிறேன். எங்க தொடக்கம், எங்க முடிவு, கடல் எங்க கலக்குதுன்னு. இந்த ஆறுகள் எல்லாமே நம்முடைய வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து வருது, மேற்கு தொடர்ச்சி மலை. நமக்கு பெரிய வரம்னா தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை என்றால் நம்ம வாழ முடியாத ஒரு சூழல் வந்திருக்கும். We wouldn't have survived if not for the Western Ghats. ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் எங்க இருந்து தெரியுமா? மகாராஷ்டிராவில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் வருது வெஸ்டர்ன் காட்ஸ். அதுல பெய்யற மழை தான் ஆறுகளா வருது. இந்தியாவிலே 2வது பெரிய ஆறு கோதாவரி, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து தொடங்குது. அது மகாராஷ்டிரா, பிறகு ஆந்திரா, தெலுங்கானா. அடுத்தது பெரிய ஆறு கிருஷ்ணா, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து தொடங்குது. அதுவும் மகாராஷ்டிரால இருந்து கர்நாடகா வழியா வந்து ஆந்திரா, தெலுங்கானா. அடுத்தது 3வது பெரிய ஆறு காவேரி. அது கர்நாடகாவில் கொடுகு பகுதியில் தொடங்கி கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பூம்புகார்ல வர வழியில எங்கெங்கயோ கிளைகள்லாம் வருது. அதுல நமக்கு பவானி ஆறு அதுல சேருது, அமராவதி ஆறு சேருது, நொய்யல் ஆறு சேருது. அதன் பிறகு திருச்சிக்கு முன்னாடி 2ஆ பிரியுது, கொள்ளிடம் ஆறுன்னு பிரியுது, காவேரி ஆறா பிரியுது. ஸ்ரீரங்கம் ஒரு தீவு, ஆற்றில் உள்ள ஒரு தீவு. அதன் பிறகு மறுபடியும் கல்லணையில சேருது. கல்லணைனா அந்த ஆறு 5ஆ பிரியுது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 36 கிளைகளா பிரிஞ்சு உங்களுக்கு வருது. டெல்டாவில் உங்களுக்கு தண்ணி கிடைச்சு அதுல நமக்கு சோறு கிடைக்குது, உணவு கிடைக்குது. அதுல அதனால இதெல்லாம் என்ன செய்யணும்? ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியல ஆத்தினுடைய முக்கியத்துவம், தண்ணீருடைய முக்கியத்துவம், நீர் மேலாண்மையோட முக்கியத்துவம். என்னை பொறுத்த வரைக்கும் the most important thing an administrator should do today is water management. அது கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி எல்லாத்தோட முக்கியமும் நீர் மேலாண்மை தான். அதை மட்டும்தான் செய்ய மாட்டாங்க. அதான் பிரச்சனை எனக்கு.